Hello friends, welcome to Buds to Bloom. நேத்து மிக்ஸி ஜார் வீடியோ வந்து ரெடி பண்ணுறது போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் க்ளீனிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு க்ளீன் பண்ணி காட்டலாமேன்னு. இந்த ஜார் க்ளீன் பண்ணி குறைஞ்சது ஒரு 3 months இருக்கும். அடியில் நம்ம எப்பயுமே ஒரு அர்ஜென்ட்டில் மேலே மட்டும் கழுவிடுவோம். ஸோ அடியில் வந்து இன்றைக்கி டீப் க்ளீனிங் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு வந்து வீட்டில் இருக்க சில பொருட்களை வச்சே நம்ம பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சாதாரண சமையல் சோடாவும் எலுமிச்சம்பழச்சாறு, உங்கள்கிட்ட வினிகர் இருந்துச்சுனாலும் ஊற்றிக்கலாம். சாதாரண நீங்கள் அடுப்படிக்கு இட்லி மாவுக்கெல்லாம் போடுவீங்களா அந்த சோடா போட்டோடனே இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். நுரைச்சி வந்தோடனே இது கலர் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கணும். ஸோ அந்த பச்சை கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த பாருங்கள் லைட்டாக அப்படியே பச்சை கலரில் வந்துடும், அப்படியே லைட் க்ரீனாக இருக்கும். இப்போது இதில் என்ன பண்ண போகிறோன்னா 2 மிக்ஸி ஜார் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்று வந்து கொஞ்சம் பரவாயில்ல, இது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு, இதுதான் ரொம்ப க்ளீன் பண்ணாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே விட்டுட்டு நல்லா சைட்லலாம் அந்த நம்ம ஊற்றின சாறு எலுமிச்சம்பழம் சாறு வந்து சைடில் நல்லா படுற மாதிரி எல்லா பக்கட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த ஜார், ஒரு ஜாரை இது மாதிரி ஊற்றி நீங்கள் காலைல இன்றைக்கி சட்னி பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு தேவையான தேங்காய் அதெல்லாம் அரைச்சிட்டு நீங்கள் ஃப்ரீ டைமில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஒரு நாள் சமையல் இல்லாமல், அதாவது சட்னி அது மாதிரி இல்லாமல் குருமாலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அன்றைக்கி கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் அடியில் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு எடுக்க பாருங்கள் எப்படி கலண்டுக்கிட்டு வருதுன்னு. அழுக்கு பார்த்திங்கன்னா அதில் சேர்ந்துருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணது தான் இருக்கும். நம்ம சட்னிலாம் அரைச்சிருப்போம், ஜாரில் வடிஞ்சிருக்கும், மிக்சியில் பட்டிருக்கும், அதுதான் இதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். இதை நான் வந்து நீங்கள் மூணு ஸ்டெப்பாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா சாதாரண நம்ம ஆப்ப சோடாவும் எலுமிச்சப்பழ சாறு அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஊற வைக்கிறது. ரெண்டாவது மெத்தட் வந்து இதுக்கு அடுத்து நான் காட்டுறேன். இதை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அது ஒரு மெத்தடு. மூணாவது ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் நல்லா டீப் க்ளீன் பண்ணுறது. இது 3 மெத்தடில் நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிங்கன்னா கூட போதும். ஜார் வந்து எப்பயுமே நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இது வந்து ஒரு 3 to 4 monthsக்குள்ளே அழுக்குங்கிறனால தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கத்தி அந்த மாதிரி இதை விட்டு கூட அந்த ஓரத்தில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் நல்லா ஊறி எப்படி அழுக்கெல்லாம் வந்து இருக்குன்னு அப்படியே அது ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து மேக்ஸிமம் எந்த விதமான அழுக்கு டஃப் ஸ்டெயின்ஸாக இருக்கிறத கூட எலுமிச்சம்பழ ஜூஸ் பேக்கிங் சோடா எடுத்துரும். ஸோ இப்போ பார்த்துட்டே இருங்க, அதில் உள்ள சைடில் உள்ள எல்லாமே நமக்கு எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்குது. இப்போ இன்னொன்று ஊறுது. இன்னொரு செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாத்திரம் விளக்குற சோப்பு இல்லைனா விம் லிக்விட், இது ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி விம் சோப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன பவர் சோப்பு அந்த மாதிரி எது யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சோப்பை போட்டு 2வது தடவை அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுன்னா அந்த சைடில் இருக்க தங்கியிருக்க அழுக்கு, படிஞ்சிருக்க அழுக்கு அதையும் வந்து உங்களுக்கு எடுக்க வரும். நான் விம் சோப் போட்டு தான் க்ளீன் பண்ணுறேன், அதுவும் நல்லாயிருக்கு. லிக்விட் இருக்கிறவங்க கூட நீங்கள் லிக்விடும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஏன்னா எலுமிச்சம்பழம் பேஸில் உள்ளது தானே, ஸோ அதுவும் எடுக்க வரும். பாருங்கள் அழுக்கு நம்ம ஊற வைக்க ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே ஊற வைக்க எப்படி அழுக்கு வருது பாருங்கள். இந்த சைடு காலெலாம் கூட அவ்வளோ அழுக்கு இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஊற வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உடனே ஒரே டைமில் நீங்கள் அதை எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ரெகுலராக க்ளீன் பண்ணுறவங்களுக்கு ஓகே, நம்மளை மாதிரி விட்டு க்ளீன் பண்ணுறவங்களுக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா கொஞ்சம் ஊற பார்த்திங்கன்னா ப்ரஷ் அந்த மாதிரி லைட்டாக வளைச்சிக்கோங்க. வளைச்சிங்கன்னா இந்த மூளை முடுக்கில் இருக்கிறது கூட எடுக்க வந்துடும். ரொம்ப போட்டு நம்ம கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிறப்ப தான் வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வருது. ஸோ நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு நம்ம அந்த தண்ணிலாம் வடிச்சிட்டு ஃபுல்லாக போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் போட்டு தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போ இந்த சைடுலேயும் நீங்கள் லைட்டாக தண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் சைடில் உள்ள அழுக்கு, அந்த மிக்ஸி கப்பை சுற்றி இருக்க அழுக்கு அதெல்லாம் வந்துடும். இப்போது லாஸ்ட்டாக 3rd ஸ்டெப்பு, நல்லா நம்ம டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி போடுங்க. போட்டு அந்த கப்ளரை சுற்றி அடியில் அந்த மாதிரி சைடில் இருக்க இடம் அதில் எல்லாத்துலேயும் போட்டுவிட்டு இந்த மாதிரி நான் கத்தி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது வச்சிங்கன்னா அதில் படிஞ்சிருக்க அழுக்கும் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் கையில் எடுத்து காட்டுறேன் எப்படி வருது பாருங்கள். அவ்வளோ க்ரீமியாக அடியில் அழுக்கு ஒட்டியிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டு போட்டு க்ளீன் பண்ணுறப்ப இருக்கிற அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ரொம்ப சுலபமாகவும் உங்களுக்கு வேலை ஆயிரும். டோட்டலாகவே வந்து ஒரு 1 hourக்குள்ளே நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஊற வச்சிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு கழுவுறப்ப நம்ம 1 hourக்குள்ளே எல்லா அழுக்கையும் எடுத்துடலாம். இந்த சைடில் இருக்க போர்ஷனையும் நம்ம பேஸ்ட்டு போட்டு பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக இப்போ நான் எல்லாத்தையும் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். சுடு தண்ணி ஊற்றி கழுவுனீங்கன்னா இன்னும் பெட்டர். ஆனால் ரொம்ப சூடான தண்ணி ஊற்றக்கூடாது. இன்னொரு முக்கியமான குறிப்பு, இதெல்லாம் கழுவிட்டு ஃபுல்லாக நல்லா காய வச்சிடணும். வெயிலில் கொண்டு போய் வச்சுருங்க. வெயில் படலைன்னா ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஃபுல்லாக கழுவிடுங்க.
கழுவினதை நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு தான் நம்ம மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்பு முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் அந்த சைடில் ஒட்டியிருக்க பேலன்ஸ் இருக்கிற எல்லா அழுக்கையும் நம்ம எடுத்து விட்ருவோம். இதே மாதிரி இப்போ இன்னொரு மிக்ஸி ஜார் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து பொழுதுபோக்கு மாதிரி பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று போட்டிருந்த வீடியோ வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி கூட பார்த்தேன், நீங்கள் கப்ளர்லாம் மாற்றினேன் நீங்கள். ஸோ ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் போய் பாருங்கள். இப்போ நம்ம இந்த சைடில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து அதையும் இந்த டூத் ப்ரஷ்ஷாலே க்ளீன் பண்ணிடுவோம். பேஸ்ட் வந்து ரொம்பவே எஃபெக்டாக இருக்குது இந்த மாதிரி க்ளீனிங்க்கு. அதே மாதிரி பேக்கிங் சோடா, வினிகர் அந்த காம்பினேஷனுமே இது ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டில் வந்து நிறைய விஷயத்துக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ சைடில் உள்ள அழுக்கு, மூளை முடுக்கில் உள்ள அழுக்கெல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நான் 2 ஜாரையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் தேய்ச்சிட்டேன். இதை வந்து இப்போது நான் திருப்பி ஒரு 1 வீக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி 20 டேஸ்க்கு ஒரு தடவை தேய்ச்சேன்னா இது வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகும். ஸோ நம்ம ஜார் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு பளிச்சுன்னு வந்துருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.